அருமை சொந்தங்களே, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி 31 நாளும் கூட தமிழகத்துல சுற்றுச்சூழலை மையப்படுத்தி வீதிரேடர்ஸ் அமைப்பு நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய உத்வேகத்தோடு நாம் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஏதோ எடுத்தோம், ஒரு நாள் வந்தோம், போட்டோ எடுத்தோம், பணி செய்தோம், கிளம்பணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. 31 நாளும் கூட ஒரு வேலையை நம்முடைய தன்னார்வர்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் 31 நாளும் நீங்க செய்யணும்னு நாம் சொல்வதெல்லாம் வாரத்திற்கு ஒரு தன்னார்வலர் 1 மணி நேரம் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். 1 மணி நேரம் கொடுங்க. ஒரு மாதத்திற்கு 4 மணி நேரம். ஆனா இன்னைக்கு வந்தவங்க காலைல 6 மணில இருந்து இன்னைக்கே 4 மணி நேரம் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அதிக நேரம் கொடுங்க. இது நாம ஒரு 500 பேர் செய்யற வேலை இல்லைங்க. நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ணி அடுத்த வாரம் நீங்க கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு வந்து இதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். இது ஒரே நாளில சுத்தப்படுத்தக்கூடிய நிகழ்வு அல்ல. இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக போடப்பட்ட குப்பைகள், ஆண்டாண்டு காலமாக எடுக்கப்படாத குப்பைகள் இங்க இருக்கு. ஒரே நாள்ல சுத்தப்படுத்த முடியாது. இன்னைக்கு 500 பேர் 1000 பேர் வந்திருக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் காலேஜ் பசங்களை கூட்டிட்டு வரோம். இந்த ஒரு வார காலம் நீங்க போய் நாளை காலேஜ் போய் பிரின்சிபல்ல போய் கரஸ்பாண்ட் போய் பார்த்து நம்முடைய மதுரையை நம்ம சுத்தப்படுத்துவோம். இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. அடுத்த முறை உங்க நண்பர்களை ஒரு வாட்ஸ்அப் குழுல பதிவு செய்து அவங்க 100 பேர்த்த கூட்டிட்டு வாங்க. ஒரு 2000 பேர் 3000 பேர் வரும்போது இதை சுத்தம் பண்ணிடலாம். 3வது வாரம் இங்கிருந்து பக்கத்துல அங்க போகலாம். அப்படியே ஒரு வாரம் ஒரு பகுதிக்கு போகும்போது மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும். எப்பவுமே சுத்தமா இருக்கிறப்ப நம்ம குப்பை போடக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். இதே நம்ம சிங்கப்பூர் போனா குப்பை போட மாட்டேங்க, துபாய் போனா குப்பை போட மாட்டேங்க. அங்க குப்பை இல்ல. குப்பை போட்டா எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி மேலே இங்கேயும் பார்ப்பாங்க. இங்க எல்லா இடத்துலயும் குப்பை இருக்கிறனால குப்பை போட்டு போறோம். யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு அரசியல் மேடை போடுவது ரொம்ப ஈஸியான வேலைங்க. பணம் கொடுத்தா யாரு வேணாலும் மேடை போடலாம். மைக்ல யாரு வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். முதலமைச்சர் சரியில்லைன்னு 1 மணி நேரம் பேசலாம், முதலமைச்சர் சரியா பண்றாருன்னு 1 மணி நேரம் பேசலாம். வாடகை வாய்கள் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசலாம். அப்படித்தான் இன்னைக்கு அரசியல்வாதிகள் மாறிட்டாங்க. அந்த அரசியல் நமக்கு வேண்டாம் என்பதற்காகத்தான் கள அரசியலுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்முடைய நோக்கம் எல்லாம் இவன் சரி இல்ல, அவன் சரி இல்ல, இவன் சரி அவன் சரி யாரு வேணாலும் சொல்லலாம். நாம் அந்த வேலையை செய்ய போவதில்லை. நாம எடுத்துக்காட்டாக ஒரு பணியை எடுத்து செய்யணும். போன மாதம் ஜூலை மாதம் மட்டுமே போதைக்கு எதிரான விழிப்புணர்வு தமிழகத்தில் நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் 602 இடத்துல நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க 602 இடத்துல. கிட்டத்தட்ட போன மாதம் மட்டுமே மே மாசத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்ம 40 லட்சம் பேருக்கு தொட்டிருக்கோம் தமிழகத்துல. ஏதோ ஒரு விதத்துல ஸ்கேட்டிங், ரன்னிங், மராத்தான், வீட்டுக்கு போய் பிளட்ஜ், ஆன்லைன்ல பிளட்ஜ் எடுத்தோம். நமக்கு அதாங்க வேணும். ஒரே நாள்ல எதையும் மாற்ற முடியாது. படிப்படியாக ஒரு நாளும் பணி செய்ய வேண்டும் என்பதற்கான நோக்கம். அதனாலதான் நேற்று குமரியிலிருந்து தூத்துக்குடி வரை, கன்னியாகுமரி, உவரி, குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி அந்த 4 முக்கியமான பகுதியை மையப்படுத்தி 175 கிலோமீட்டர் தூரத்தை மக்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஆண்டுகள்ல இந்த பீச்சை முழுமையா நாங்க சுத்தம் பண்ணி கொடுக்கிறோம். ஒரு ஆண்டு, ஒரு நாள்ல செஞ்சிடலாம். அது போய் யாராலையும் செய்ய முடியாது. நாம இன்னைக்கு வீதி ரீடர்ஸ் மக்களுக்கு சொல்வது, 1 வருஷம் எங்களுக்கு கொடுங்க. வைகை நதியை படிப்படியா ஒரு பகுதியா சுத்தம் பண்ணி 52 வாரம் இருக்கு. 52 சனிக்கிழமை, 52 ஞாயிற்றுக்கிழமை. அதனால படிப்படியாக இதை சுத்தம் செய்து பள்ளிக்கு கல்லை போல நம்ம கொடுக்கணும். சாதாரண நதி இல்லைங்க. தேனி வருஷ நாட்டில் உற்பத்தி ஆகுது 1500 மீட்டருக்கு மேல. அங்கிருந்து 258 கிலோமீட்டர் போதுங்க நம்முடைய வைகை நதி. ஒரு மாவட்டம் அல்ல. தேனி, அதுக்கப்புறம் திண்டுக்கல், அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் சிவகங்கை, அதுக்கப்புறம் ராமநாதபுரம். கிட்டத்தட்ட 8000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆற்றுப்பகுதி மட்டுமே இருக்கு. வைகை நதியை பொறுத்தவரை 365 நாளும் தண்ணி வரக்கூடிய நதி அல்ல. பெரியார் அணையிலிருந்து, முல்லை பெரியார் அணையிலிருந்து டனல் மூலமாக வந்து சேர்ந்து வர்ற தண்ணி. இந்த ஆண்டு மே 1ஆம் தேதி நம்முடைய கல்லறையை இங்க இறங்கினான். அன்னைக்கு நமக்கு ஒரு நாள் தண்ணி திறந்து விடுறாங்க. இந்த குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் மக்கள் நம்புறாங்க. ஆனா குப்பையை அடிச்சுட்டு போகாதுங்க. எல்லா குப்பையும் கீழே இருக்கு. குப்பைக்கு மேல அடிச்சுட்டு வர்ற மண்ணு குப்பைக்கு மேல போகுது. அன்னைக்கு எத்தனையோ நம்முடைய நண்பர்கள் இங்க குப்பை எடுக்கும் போது மண்ணு கடியிலிருந்து குப்பை எடுக்கிறேன். அதனால இதை வந்து மாஸ்க் போட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சுகாதார பிரச்சனையா. அதனால நீங்க சுகாதாரமா இந்த வேலையை கையில் எடுக்கணும். நீங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய 500-1000 பேரும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு 1000 பேருக்கு மோட்டிவேட் பண்ணி கூட்டு வரும். நீங்க இன்னைக்கே உங்க நண்பர் ஒருத்தர் சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை எதோ செய்யறோம், சனிக்கிழமை எதோ செய்யறோம், கொஞ்சம் அடுத்த சனி ஞாயிறு கூட வாங்க, ஒரு 2 மணி நேரம் கொடுங்க. நீங்க கூட்டுவாங்க. வாக்கிங் போறவங்களை கூட்டுவாங்க. நாம இங்க கிளவர் எல்லாம் கொடுப்போம். படப்படன்னு பசங்க உள்ள இறங்கினாங்கன்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அடுத்தடுத்துக்கு போயாரு. அருமை சொந்தங்களே, எங்கேயும் கிணறு இருக்கு பாருங்க. எங்கேயும் இல்லாத ஒரு கிணறு இருக்கு. இங்க இருந்துதான் அபிஷேக தீர்த்தம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு போகும். நீங்க முளைப்பாரி எல்லாம் வச்சு மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா சாமிக்கும் நீங்க திருவிழா எடுக்கும் பொழுது இந்த கிணத்துல குளிச்சுட்டு தான் திருவிழா எடுக்கிறீங்க. கிணறு பாருங்க பக்கத்திலேயே இருக்கு. ஆனா கிணறுக்கு இந்த பக்கம் எவ்வளவு அசுத்தம் இருக்குதுன்னா லீச்சை உள்ள போகாதுங்களா. அதனால எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணி நம்ம கூட்டிட்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. தமிழகம் சுற்றுச்சூழலை பொறுத்தவரை அபாயகரமான ஒரு இடத்துல இருக்கும்.
கிட்டத்தட்ட 1,07,000 குளங்கள் தமிழகத்தில் இருக்கு. அதுல 50,000 குளத்துல தண்ணி இல்ல. 8,300 குளம் இன்னைக்கு வந்து மக்களுடைய ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நான் வீடியோல கூட பேசினேன். இதெல்லாம் படிப்படியாக எல்லாம் நாம செய்ய முடியாதுங்க. தன்னாளராக நாம செய்வோம். நம்மளை பார்த்து 4 பேர் செய்வாங்க, நம்மை பார்த்து அரசும் செய்யும். அதனால இன்று காலையில 6 மணி 6:30 மணியிலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த நம்முடைய வைகை நதி இந்த பகுதியில், இந்த ஆற்று படுகையில, இந்த பாலத்துக்கு பக்கத்துல சுத்தப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய பணி கடன் செய்து கிடப்பதே. கடன் கீழிருந்து பணி செஞ்சுக்கிட்டே இருக்கும். கீழிருந்து நம்ம வேலை, நம்ம கடன் வந்து பணி செய்யணும். அது மட்டும்தான் நம்முடைய வேலைங்க. அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, பொறுப்பு இல்ல, பதவி இல்ல, எதையும் எதிர்பார்க்காம, ஈகோ இல்லாம நாம் இங்கே வந்து இந்த பணியை செய்கின்றோம் என்று வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்துல நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதோடு, இந்த கையில நீங்க வேலை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நல்ல உணர்வு வரும். நல்ல மனிதராக நாம் மாறுவோம். எளிமை நமக்கு தானா வரும். ஈகோ கரைஞ்சு போயிடும். ஒரு குப்பையே கையில் எடுத்துட்டீங்க, வேற எழுதுறதுக்கு நீங்க பயப்படுறீங்க. எதை வேணாலும் சுத்தம் பண்ணலாம். குப்பையே நம்ம கையில் எடுக்கிறோம். அது அந்த தண்ணிக்குள்ள இறங்கி வேலை பார்த்த எல்லோருக்கும் என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். ஆனா சாதாரண வேலையில் அந்த தண்ணிக்குள்ள போய் காலங்காலமாக கூடி இருக்கக்கூடிய குப்பை, அதையும் நீங்க எடுத்து பணி செய்றீங்கனால அன்பான வேண்டுகோள். ஜேசிபி இருக்கு, எங்க ஜேசிபி வச்சு அள்ளணுமோ அதை ஜேசிபி வச்சு அள்ளிடலாம். எங்க நாம் கையிலே சுத்தப்படுத்த வேண்டுமோ அதை நாம் கையில சுத்தப்படுத்தலாம். அதனால இந்த பணியை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. இங்க இருந்து நான் அடுத்த படுகைக்கு போறேன். அடுத்த படுகையில் இருக்கிற அடுத்த படுகையில் நம்ம தன்னார்வ நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களையும் போய் பார்க்கணும், அவங்க கிட்டயும் பேசணும், அவங்க கிட்டயும் கொஞ்ச நேரம் பணி செய்யணும். அதனால அன்பு சொந்தங்களே, ஒரு நாள் அல்ல, மறுபடியும் சொல்றேங்க, எல்லா வாரமும் வரணும், மரமும் வைக்கணும். காரணம் நமக்காக நாம் பண்ணல, ஊருக்காக பண்றோம். எதையும் எதிர்பார்த்து பண்ணல, இயற்கைக்காக பண்றோம். இயற்கை இவ்வளவு எடுத்துக்கிட்டோம், திரும்ப நம்ம இதெல்லாம் கொடுக்கிறோம். அதனால தயவு செய்து இன்னைக்கும் செய்வோம். வெயில் வர வரைக்கும் செய்யுங்க. ரொம்ப உங்க உடம்ப வருத்திக்காதீங்க. முடியாதவங்க லேடிஸ் இருக்கிறீங்க, வயசானவங்க இருக்கிறீங்க, 4 மணி நேரம் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. தண்ணி குடிச்சிட்டு நீங்க கிளம்புங்க. திரும்ப அடுத்த வாரம் நம்ம வருவோம். இருக்கிறவங்க எங்க இருங்க, உணவு ஏற்பாடு இருக்கு, உணவு சாப்பிடுங்க. இது நாம 4-5 வாரம் இதை தொடர்ந்து செஞ்சு இதை கிளீன் பண்ணிட்டு பக்கத்து படுது. அதனால இது 4-5 வாரம் செய்ய வேண்டியது. அடுத்த வாரம் இன்னைக்கு வந்தவங்க தயவு செய்து உங்க கூட இன்னொருத்தரை கூட்டிட்டு வாங்க. வீதியோட அமைப்புல இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க. அவங்களை மோட்டிவேட் பண்ணி கூட்டு வாங்க. கல்லூரி மாணவர்கள், எவ்வளவு கல்லூரி பசங்க எங்கெங்கயோ போறாங்க, மோட்டிவேட் பண்ணி இங்க கூட்டிட்டு வாங்க. அடுத்த வாரம் ஒரு 300, 500, 1000 கல்லூரி மாணவர்களை கூட்டிட்டு வாங்க. இந்த பகுதியை சுத்தப்படுத்துவோம். பத்திரிகை அன்பர்கள் பெரும் ஆர்வத்தோடு காலையிலிருந்து இருக்கிறாங்க, உத்வேகத்தோடு இருக்கிறாங்க, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதனால பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. 500, 1000 ஆகட்டும், 1000, 10,000 ஆகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா பணியை செய்யுங்க. மேடை போட்டா நிறைய பேர் வருவாங்க கேட்பதற்கு, பரவாயில்ல, சந்தோஷங்க. ஏன்னா அவங்க அங்க வரட்டும். ஆனா களத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் 100 பேரா இருந்தாலும் நம்ம தான் அந்த வேலையை செய்யணும். அதனால வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், எல்லா வீரர் லீடர்ஸுடைய தன்னார்வ நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாறுவோம், மாற்றுவோம், மாற்றுவோம். டிராக்டர்ல ஏற்றி விட்டுருங்கன்னா மிச்ச பகுதி கிளீன் பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திரும்ப 7 மணிக்கு நாம இங்க சந்திக்கிறோம். அதனால தயவு செய்து புதியவர்களை கூட்டிட்டு வாங்க. மதுரை மக்களை ஒருங்கிணைந்து செய்யணும். அப்பதான் எல்லோருக்கும் அந்த உணர்வு வரும். நம்ம ஊரு, நம்ம வைகை, நம்ம பகுதி நாம சுத்தமா வச்சிருக்கணும்னு. திரும்ப நாமளே 500 பேர் செய்யக்கூடாது. நம்மோடு ஒரு முறையும் புதுசா ஒருத்தர் வரும். அப்பதான் எல்லோருக்கும் அந்த உணர்வு வரும்.